வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் களம் மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு அரசியலை மட்டும் தான் நம்ம பேச போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு உங்களுக்குலாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாதா? கூலித்தேவன் நினைவிடத்தில் நயினார் என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் எங்கள் கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் இப்போ எதுக்கு முறுக்கிக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க. பட் இவ்வளோ நாள் டிடிவி தினகரன் அமைதியாக தான் இருந்தார். அமித்ஷா கூட சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம்னு சொன்னார். திரு அண்ணாமலை சொல்லிட்டாரு, என்டிஏல இருக்க எல்லாருமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற விவகாரங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப லாஜிக் இடிச்சா மாதிரி இருந்தது. இப்போ இந்த மூப்பனா நிகழ்ச்சிக்கு போலன்னு தான் அவர் கோவத்தில் இருக்காரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு டிடிவி தினகரனே சொல்லிட்டாரு, நாங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக ஒத்துப்பேன். எப்படி சார் பார்க்குறீங்க? சொல்கிறேன், இதுதான் அரசியல். தெரியுதா? 31/8 அன்று அரசியல் களம் எப்படி இருந்தது? ஒரு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் 5ஆம் தேதி மனசை திறக்கிறேன் என்று சொன்னார். அவர் திறந்ததிலிருந்து எப்படி இருக்கிறது அரசியல் சூழல்? தேர்தல் வரைக்கும் இதைவிட பல பரபரப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியா? அதுதான் தேர்தல் களம். அதனால தான் தட் மேக்ஸ் திஸ் கேம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டா? மாலதிக்கு எப்போவுமே ஒரு நினைப்பு, இவர் குத்து மதிப்பாக எல்லாத்தையும் அடிச்சு விட்றாரு, உருட்டுறாரு, நமக்கு ஏதோ அரசியல் தெரிலன்றதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாரு, நம்மளும் உட்காந்து கூட உட்கார வச்சுருக்காருன்ட்டு நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். மேம் மட்டும் இல்லை சார், நேர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. பரவாயில்ல தான், ஊரோட ஒப்பீனியனும் அதுதான். சரி, எனக்கு மட்டும் எப்படி இது சரியாக தெரியுதான்னு கேட்டால், கடந்த காலத்தில் நடந்தவற்றை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும் எளிதாக. சரியா? 16இல் செல்வி ஜெயலலிதா இறந்து விடுகிறார். அதற்கு முன்பு ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது இந்த சசிகலா குடும்பம் அதிமுகவின் மீது செலுத்திய அதிகாரம் என்னவென்பது புரிந்தவர்களுக்கு டிடிவி தினகரனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். டிசம்பர் 2011 சசிகலா மற்றும் சசிகலா குடும்பத்தினரை ஜெயலலிதா அதிமுகவை விட்டு நீக்குகிறார். நீக்கிய பிறகு ஒரு பொதுக்குழு வானகரத்தில் நடக்கிறது. அண்ணன் திரு KP முனுசாமி அவர்கள் அந்த மேடையில் ஜெயலலிதா இருக்கும்போது பேசுகிறார். அம்மா, நான் உங்களுக்காக தான் கட்சியில் இருக்கிறோம், வேறு யாரையும் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் பிடிச்சா பிள்ளையாரு, இல்லைன்னா குரங்கு என்று பேசினார். ஏப்ரல் 2011 விலக்கப்பட்ட தோழி மீண்டும் போயஸ் தோட்டத்துக்கு அழைக்கப்பட்டார். எங்கு போனார் என்றே தெரியவில்லை KP முனுசாமி. முதலில் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அதுதான் அந்த குடும்பத்தின் செல்வாக்கு. அவர்கள் வைத்தது தான் சட்டம். இது இந்த 91லேருந்து அரசியலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதற்கு பின்பும் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவர் அந்த குடும்பத்தில் அதிகாரம் பெறுவார். டிடிவி தினகரனுக்கு ஒரு பீரியடு, அப்போது ஒரு பெரியகுளத்தில் MP ஆக்கி மாநிலங்களவை உறுப்பினர் இருந்தார் நினைவில் எனக்கு. பெரியகுளத்தில் அவருக்கு டிக்கெட்டு கொடுத்து அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர் கிட்டத்தட்ட அரசையே அவர் நடத்துவார். டிடிவி தினகரன் இப்படி இது மாதிரி சோஃபாவில் உட்காந்துருப்பார்னா, பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, செம்மலை, அத்தனை பேரும் வரிசையாக நின்று டிடிவி தினகரன் சொல்லும் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்வார்கள். இது 2017 வரை. சரி, பழனிசாமி எப்படி முதலமைச்சரானார்? கூவாத்தூரிலே ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தை நீ சீமா இருப்பான்ட்டு நள்ளிரவில் பதவியேற்பு செய்து வைக்கிறார்கள். அப்புறம் பன்னீர் லேசாக பிஜேபி பக்கம் போகிறாரு என்று இவர்களுக்கு தகவல் வருகிறது. பன்னீரும் பிஜேபியோடு நெருக்கமாகி கொண்டு இருக்கிறார். இது ஒன்று சுத்தப்படாது என்று நள்ளிரவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய திருமதி சசிகலா அவர்கள் MK ஸ்டாலினும் OPSம் பார்த்து கொள்கிறார்கள், சிரித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் சும்மா ரிசைன் பண்ணுவார்னு பார்த்தா கூட ஒரு 10 பேரை கூட்டு போயிடுறார். நான் தர்ம யுத்தம், அம்மாவின் ஆன்மா என்னிடம் பேசியது, குடுகுடுப்புக்காரன் சொன்னான் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு அவர் தர்ம யுத்தத்தை தொடங்குகிறார். அப்போது ஒரு பெரிய கிரவுண்டு ஸ்வெல்லு ஏற்படுது. அவரை ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நியமிக்கிறார். ஒரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல் ஏற்படுது. நீ வெளியில் இருந்தால் தானே இந்த மாதிரி CM ஆகணுன்ற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இது எதுக்கு இங்கே பன்னீருக்கு நீரெல்லாம் CM வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்மளே CM ஆகிட்டா என்று திருமதி சசிகலா நினைத்ததன் விளைவு தான்
ரிசைன் பண்ணியா போயா என்று சசிகலா அவர்களை அமர வைக்க சொன்னோன்னே அவங்க பிஜேபி பார்த்தாங்க, ஓஹோ அப்படி போகுதா கதை, எடுப்பு அந்த சொத்து குவிப்பு வழக்க என்று எடுத்து பொசுக்குன்னு தண்டனையை கொடுத்து விட்டார்கள். சசிகலா சிறை சென்றாக வேண்டும். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, இதற்கு மேலே அப்பீலே கிடையாது. சரி என்ன பண்ணலான்னா, ஆட்சியை காப்பாற்ற வேண்டும். ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஒருவரை முதலமைச்சராக வேண்டும். பன்னீர் கிட்ட போச்சுன்னா பன்னீர் கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி கூட ஒரு நெருக்கமாயிட்டார். ஸோ என்ன பண்ணுறது, வாருங்கள் எல்லோரும் கூவாத்தூர் செல்வோம் என்று கூவாத்தூர் சென்று யாரை முதலமைச்சராக சின்னம்மா சென்றோன்னு, அப்போது சின்னம்மா டிடிவி தினகரன் எல்லாரும் இருந்து யாருப்பா உங்களில் பொறுப்பு முதலமைச்சராக இருப்பது என்று அவர்கள் ஒவ்வொரு உரையாக அடையாளம் காணும்போது திரு செங்கோட்டையனை பொறுப்பு முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் பார்க்குறது, ஏன்பா போதும் நீ சிஎம்மாக இருந்தது போ அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க. அப்படி போகக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தாங்க, செங்கோட்டையன் ரைட் சாய்ஸ் என்று முடிவெடுத்து செங்கோட்டையனை முதலமைச்சராக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கும்போது இவங்களே தூண்டி விட்றாங்க எம்எல்ஏ எல்லாம், இப்போ துட்ட கூட இல்லைன்னா நாங்கள் தர்மத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க. உடனே யாரால் உடனடியாக பணத்தை கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசிக்கும்போது நான் இருக்கிறேன் என்று திரு செல்வம்பாளையத்தை சேர்ந்த திரு பழனிசாமி வருகிறார். உங்களுக்கு அந்த வீடியோ இன்னும் சுற்றுகிறது, பார்த்துருப்பீர்கள். என்னை நம்பி இந்த பொறுப்பு, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்களேன்ட்டு திருமதி சசிகலா அவர்களின் காலை தொட்டு ஆசி வாங்கி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். சசிகலா அந்த தட்டி கொடுத்த வீடியோ இருக்குது, பார்த்துறீங்களா, நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்றார். சசிகலா சிறை செல்கிறார். காலங்கள் ஓடுகிறது, காட்சிகள் மாறுகிறது. ஏன்னா இன்னும் போய் அம்மா இருந்தாங்க, அதனால நம்ம இந்த குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அம்மாவே இல்லை, இவங்களுக்கு எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நம்மகிட்ட தான் அதிகாரம் வந்துருச்சே, ஒன்றும் சுத்தப்படாது, தூக்கியா கட்சியை விட்டேன்ட்டாங்க. ரைட்டா? டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் யார் என்பதை மறந்துருப்பாரா? இதுக்கு நடுவுலங்க சார், டிடிவி தினகரன் மேலே போடப்பட்ட வழக்கை திரு இபிஎஸ் வாபஸ் வாங்கினாரு. இப்போ என்ன சார் சிக்கல்? வரேன். ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. டிடிவி தினகரன் இப்படி பேசுவதற்கான பின்புலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த கதையை செஞ்சேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த குடும்பத்திற்கு அதிமுக என்ற கட்சியை ஊழியம் செய்து கொண்டிருந்தது. சார் எனக்கு ஒன்றே மட்டும் புரியல, ஏன் சார் டிடிவி தினகரன் அவர்களையே போட்டுக்கலாம்ல சார் முதலமைச்சர்? கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அப்ப எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ இல்லை, அதுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றலான்றதுக்காக தான் ஆர்கே நகர்ன்றது அதுக்குள்ளேயே உடஞ்சிருச்சு கட்சி. ஒரிஜினலாக சசிகலா இல்லைன்னா, இன்னொன்று சசிகலா டிடிவி தினகரனை நம்பணும்ல, தாயா புள்ளியாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு. அதான் திரு செங்கோட்டையன் நான் நம்பினாங்க, அவரால் அந்த டைமில் மொபைலைஸ் பண்ண முடியல. ரைட்டா? ஸோ இதுதான் பின்புலம். அப்படி இருக்கும்போது மாலதி கேட்ட கேள்விக்கு பதில், இவ்வளவு நாள் அமைதியாகத்தான் இருந்தார். ரைட்டா? ஏன் அமைதியாக இருந்தார்? அவரோட செல்வாக்கு அவ்வளோதான். சண்டை போடக்கூடிய தருணம் இது அல்ல. எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னி ஏற்றுக்கலாம் போய் அப்படின்ட்டுவாங்க. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது? எங்கே போக முடியும்? விஜய்ன்ற ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போக முடியும்? ஏப்ரல் 2025 அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நடந்தவற்றை பார்ப்போம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 5 மாதம். இந்த 5 மாதத்தில் டிடிவி தினகரன் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருந்திருப்பார். ஸோ இப்போது தினகரனுக்கு ஒரு பேக்கிங் வேணும், சப்போர்ட் வேணும். பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேசிக்காமல் இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எதிர் அணியில் நின்று போட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ ஈக்குவேஷன் என்ன 2 பேருக்குன்னு பார்த்தா ஈக்குவேஷன் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது ஈக்குவேஷன். எந்த அளவுக்கு ஈக்குவேஷன் இருக்குன்னா, பழனிசாமியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன தமிழக பாஜக தலைவரை மாற்றிவிட்டு கூட்டணி அறிவிக்கும் அளவுக்கு ஈக்குவேஷன் முன்னேறி இருக்கிறது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணோன்னா பிஜேபியே இதை விரும்பாது. நீ தேவையில்லை போ தம்பின்றாங்க. வழக்கு இருக்குது, இப்போவும் வழக்கு இருக்குது. ஸோ காத்திருக்கிறார். காத்திருந்த உடனே அவருக்கு யாரும் டிடிவி தினகருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நோபடி இல்லைங்க. ஒரு இது மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஏடிஎம்கேலேருந்து யாராவது டிடிவியை சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஆமாம், நானும் இபிஎஸ் சேர்த்துக்கலன்னு சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். ரைட்டா? பழனிசாமி தான் என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிக்கிறார் மேடையில். அப்போ போய் ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமா? முடியாது. ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் டிடிவி நான் ஏற்றுக்கலாம் போ தம்பின்னு பண்ண முடியாது. ரைட்டா? அதற்கு பிறகு 5 மாதங்கள் ஓடுகிறது. சரி, நமக்கு வேறு வழி இல்லை. இன்னொன்று நடுவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனே நாங்கள் போட்டிடுவோம் என்டிஏல நாங்கள் ஒரு அங்கம்னு பல முறை சொல்லியிருக்கிறார். ரைட்டா? எடப்பாடி பழனிசாமி முதல்வர்ன்றதை வெளிப்படையாக சொல்லலையே தவிர, எடப்பாடி பழனிசாமி முதல்வர்ன்றதை அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்போ நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னா அவரை முதல்வராக ஏற்றுக்கிறேன் என்பது தான் பொருள். ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு. ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்த்தால் எதுவுமே செய்ய முடியாது. சூழ்நிலை பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கிறது. சரி, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அண்ணாமலை என்ற ஆபத் பாந்தவன் வருகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அண்ணாமலை வருகிறார். அண்ணாமலை எப்போது வருகிறார்?
நான் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டேங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு பழனிசாமி ஏற்றுக்கலைன்னா உனக்கு கட்சியில் இடம் இல்லை வெளில போ என்று பிஜேபி தலைமை சொல்லிய பிறகு வேறு வழி இல்லாமல் தனது பெருமை மற்றும் கர்வத்தை எல்லாம் விழுங்கிவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வராக்குவேன் என்று அண்ணாமலை மேடையில் பேசுகிறார். பேசிய பிறகு அண்ணாமலையால் இதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஃபஸ்ட்டு என் தலைவர் பதவியை பிடுங்க நீங்கள், அதுக்கடுத்து என் வாயால் நான் தற்குறின்னு சொன்ன நபரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்வராக்க வேணும் வேறு சொல்கிறீங்க. இப்படி சொல்ல வச்சுட்டீங்க. இன்றைக்கி என்னால் சண்டை போட முடியாது. டிடிவி தினகரன் எப்படி சண்டை போட முடியாமல் இருந்தாரோ அது மாதிரி அண்ணாமலை போயிருக்கார். இன்றைக்கி என்னால் சண்டை போட முடியாது, பேச முடியாது. எனக்கு பதிலாக என் லேபர் ஒருத்தன் இருக்கான், அவனை சண்டை போட வைக்கிறேன் என்று டிடிவி தினகரனிடம் சொல்கிறார். டிடிவி தினகரன் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கூவத்தூர் இந்த மேட்டர்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் வெளில போகிறேன்னு சொல்லுங்கண்ணா. அப்போ என்ன ஆகும்? ஓஹோ, நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? பழையபடி அண்ணாமலையே தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக்கிடலாம். தலைவராக்கிட்டால் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். டிடிவி தினகரன் உள்ளே வந்துடுவார், ஓபிஎஸ் அவரோட தலைமையை ஏற்றுக்குவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பிச்சுக்கிட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சார், நேற்று கூட சொன்னீங்க, இந்த டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து விளையாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து இன்றைக்கே சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்லாம் பின்னாடி யாரும் இல்லை, நீங்களா சும்மா சும்மா சொல்கிறீங்கன்ட்டு. அப்புறம் என்ன வெளிப்படையாக சொல்லுவார்? ஒத்துக்குவார் அதை? இப்போது இவர்களது என்னன்ட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த டிடிவி தினகரனோட ப்ரெஸ் மீட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகிறார். என்ன சொல்லிவிடுகிறார்? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் அறிவித்த ஒரு கூட்டணியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? துரோகத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களோட கொள்கைக்கு நேர் எதிரானது. தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு சமம். அப்போ என்ன கேட்குறாரு? பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு அறிவிச்சிங்கன்னா யார் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. இதுதானே அண்ணாமலையோட நோக்கமும். இப்போ இவ்வளோ நாள் டிடிவி என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, எங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படலை, என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருக்க இடத்துல எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, நாங்கள் இல்லை அப்படின்றது தான் சிக்கலாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு என்ன பார்வை இருந்துச்சுன்னா, ஒருவேளை கூப்பிட்டு பேசுனாங்க, நீங்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அப்படி சொன்னால் கூட நான் இருக்க மாட்டேங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சு இருக்கே சார். சரி, இது அது அடுத்த கட்டமாக என்ன எப்படி போகும் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் என்டிஏ கூட்டணியில் சேர மாட்டார். அண்ணன் விஜயோட கரங்களை வலுப்படுத்தலாம், இல்லாட்டி தனியாக நிற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகிறது கிடையாது. சரி, என்டிஏ கூட்டணி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சொல்லுவாங்க? ஏன் சொல்லக்கூடாது? இருக்கிறதுலே கூட்டணியில் இருக்க பெரிய கட்சி அதிமுக இல்லை. அதிமுக சாலிடாக அவர்களோடு இருக்கிறது. அதிமுகவில் இருந்தே எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பல குரல்கள் எழுந்தால் அப்படி எந்திரிக்க வாய்ப்பு இல்லைல்ல. வாய்ப்பு இல்லைன்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சின்னதாக ஒரு குரல் எழுப்பும் போதே செங்கோட்டையனை தூக்கி வெளியே போட்டாங்க. செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்து இன்னும் பல குரல்கள் எழுந்தால் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 பேர் வருவாங்க. அது நடக்க இப்போதைக்கு வாய்ப்பில்லை, அதை சொல்லி விடுகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை நோக்கிய சூழலை உருவாக்குவது தான் தினகரனின் நோக்கம். நீ கூட சொன்னார், யார் அமைதியாக இருக்காது, யார் வேணாலும் முதல்வர் வேட்பாளர்னா நான் ஒத்துக்கிறேன், ஒரு ஆளை ஒத்துக்க முடியாது சொன்னாரா? அப்போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பழகிட்டு இருந்தவங்க தானே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுங்க, அந்த வேறு ஒருத்தர் நானாக கூட இருக்கலாம் என்று நினைத்து கொள்வார். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிகழ்ச்சியிலே நம்ம விவாதித்த மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஏடிஎம்கே எவ்வளோவா இருக்கும், அவர் பாட்டு பிரச்சாரம் பண்ணிருப்பார். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றிக்கனியை பறிப்பதற்கே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது பறிக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது. சார் இதில் 2 விஷயம் இருக்குது சார். ஆல்ரெடி குருமூர்த்தி சொன்னதுக்கு நம்ம போவோம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன்லாம் என்டிஏல இருக்கணும்னு விரும்புகிறாரு, டிசம்பரில் எல்லாம் சரியாகும். பட் இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் பேசுனது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு தோரணை இருக்குது. குருமூர்த்தி சொன்னது தான் நடக்கும். குருமூர்த்தி சொன்னது தான் நடக்கும் என்றால் குருமூர்த்தி சொன்னதால் நடக்காது. அதுதான் இயல்பான முடிவு என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் சொன்னது போல் சரி, இப்போது திரு விஜய் அவர்களோடு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், சத்யபாமா அவங்களே நீக்கிட்டாங்கம்மா, சத்யபாமா, தேமுதிக, பாமக இவர்களெல்லாம் அன்புமணி பாமக இவர்களெல்லாம் செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சென்று அது ஒரு அணி அமைகிறது. நிதிஷ் நேற்று சொன்னது போல் ஒருவேளை ஜெயிச்சிட்டா அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? சரி, ஜெயிச்சா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று பிஜேபி
நினைக்கலாம் என்று பார்த்தால் நேரடியாக பிஜேபி எதிர்ப்பையே கொள்கையாக கொண்ட ஒரு அணி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் 29 எப்படி வேண்டுமானாலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் இருக்கும்போதே பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வெற்றி பெற்று விட்டால் 29 உங்களை திரும்பி பார்ப்பாரா? உங்களை ஜெயிக்க விட்டுருவாரா? அதனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படி சொல்லிட்டு அதை தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்குது. பெரிய ரிஸ்க் அது. அதை பிஜேபி அலோவ் பண்ணாது, ரைட்டா? அப்போது பிஜேபி என்ன செய்யும்? டிடிவி தினகரன்கிட்ட உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் தலைமையை மாற்ற முடியாது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார்ல, வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த டிடிவி தினகரனோட ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டு சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமியை மாற்றணுங்க என்று சொன்னது. அண்ணாமலை மற்றும் திரு டிடிவி தினகரனோட இன்ட்ரெஸ்ட் அலைன் ஆகிறது தெரியுதா? மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அனுசரித்து போனார் கூட்டணி கட்சிகளை. நயினார் நாகேந்திரனை மீண்டும் மீண்டும் டார்கெட் பண்ணார்ன்றது தெரியுதா? இன்றைக்கி என்ன சரியான இடத்துல எங்கள் கட்சிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்று திரு டிடிவி சொல்லலாம், தட் இஸ் ஃபைன். மீண்டும் மீண்டும் நயினார் நாகேந்திரனை குறிவைக்கிறதுக்கான தேவை என்ன? அதான் சார், நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்ன அண்ணாமலையை தான் திரு டிடிவிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது இன்னைக்கு சரியாயிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை மாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரியான எண்ணம் பிஜேபிக்கு இல்லை அப்படின்றத அறியாதவரா டிடிவி? மாற்றும் அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறது, முயற்சி பண்ணி பார்க்குறதுல என்ன இருக்குது? கழகம் பண்ணணும்னு முடிவாயிடுச்சு, அது ஒன்றுமா. இன்னொன்று, பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவேஷன் மாறுச்சுன்னா, மோசமாக இருந்துச்சுன்னா, அண்ணாமலை நம்பிக்கை கூட கொடுத்துருக்கலாம்ல. மேலே இருந்து டெல்லியில் ரொம்ப கோபமாக இருக்காங்க இபிஎஸ் மேலே. அவர் தான் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னார்ல, அமித்ஷாவே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு ஒரு தனிப்பெரும்பான்மைன்னு சொன்னதில் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஹைகமாண்டு. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அதிமுகவை திருப்பி உடச்சிருவாங்க என்று நம்பிக்கை கொடுத்துருக்கலாம் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது என்ன கெட்டு போயிடுது? ஒரு கல் எடுத்து பிளைண்டாக மாமரத்தில் அடிக்கிறது, உண்டா போச்சு, இல்லைன்னா என்ன? அந்த கழகம் பண்ணுறதுன்னு முடிவாகி போச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும், இந்த காரணத்தை சொல்லிட்டு போகிறதுமா. இன்னொன்றுமா, இப்போ விட்டா எப்போ கழகம் பண்ணுவீங்க? வேறு நேரம் சிறந்த ஒரு தருணம் அமையுமா? ப்ளஸ் அனுகூலமாக இருக்குது. செங்கோட்டையன் கழகக்குரல், ஓபிஎஸோட கழகக்குரல். டிடிவியோட டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் செங்கோட்டையன்ஸ் ரெபல்லியன். அவரை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு சார். நடக்கும், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். இனிமேல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓபிஎஸும் போய் சந்திக்க போறாராங்க சார் திரு செங்கோட்டையனை. செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவை சந்திக்க போகிறதாகவும் செய்தி. எல்லாரும் சந்திப்பாங்க, ஆனால் என்னைக்கு அது சந்திப்பு நடக்குதோ அன்றைக்கி தான் அது நிச்சயம். அது வரைக்கும் இதெல்லாம் உருட்டுகள். ஸோ ஆல் செட் அண்ட் டன், அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இல்லை என்பதை நிரூபிச்சிட்டாங்களா? இந்த நேற்று இன்றைக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கோம் நம்ம? நேற்று நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், பிரச்சாரத்தோட தாக்கத்தை பற்றி பேசணும். ஆனால் நம்மளும் ஊடகங்களும் என்ன விவாதிச்சுட்டு இருக்கோம்? வேறு வழி இல்லை, இது தான் பேசி ஆகணும். இன்றைக்கி தான் டாப்பிக்கு. செங்கோட்டையனையும் டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் அருமையாக இருக்குதுன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தா ஏடிஎம்கே ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்மளை. கரெக்டாக அவங்களே அதை பேசுறது, அது வேறு விஷயம். வேறு வழி இல்லை, நம்ம அதை பேசி தான் ஆகணும். இன்றைக்கி மக்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் விஷயம் இதுதான். அது பின்னுக்கு போயிடுச்சு. தட்ஸ் நாட் அ டாபிக் எனிமோர். இந்த வகையில் டிஎம்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? வெற்றி பெற்று விட்டார்களா? வெற்றி பெற்றாங்க. இதுதான் அரசியல், புரியுதா? அப்போது இதை செய்யாமல் இருந்தால் இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாயிட்டே இருக்குமா? பீஸ்ஃபுல்லாக திரு எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு, ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாருமா. பிரச்சாரத்தில் வேற சொல்லியிருக்காரு சார், பத்திரப்பதிவு செய்ய போகும்போது 10% அதிகமாக பத்திரப்பதிவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மூர்த்தி இன்னைக்கு மறுத்திருக்காரு. ஆனால் அது பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்படல. அப்புறம் இவரை போட்டு போய் உட்கார வச்சுட்டிங்கன்னா சிவப்பு பூதம் நிறுவனத்தின் புதிய சிஇஓவை எப்படி இளைஞரணி செயலராக்குவது, எப்படி துணை முதல்வர் ஆக்குவது? பேரனை துணை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற அந்நியாரின் கனவு என்ன ஆகுது? புரியுதுங்களா? எப்படி சும்மா இருப்பாங்க? ஆனால் சார் எப்பவுமே திமுக என்ன சொல்லும், ஐயோ பிஜேபி வந்து அதிமுகவோட சேருது, அதிமுக ஒழுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சத்தம் போடுவாங்களே சார். ஆமாம், அதெல்லாம் போடுவாங்கம்மா. அதனால என்ன? ஆனால் இன்னைக்கு திமுகவே அந்த வேலையை பார்க்குது. ஜெயிக்கணுமா, அதுக்கு எந்த வேலையையும் பார்க்கலாம். பொதுவாக வந்து ஏதோ அதிமுக மேலே இருக்க நல்ல எண்ணத்தில் வந்து பிஜேபி விழுங்க போகுது அப்படி சொல்லுவாங்க. அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதிமுக தனித்து விடப்படும் 2024 போல் எளிதாக வெற்றியை அடையலாம் என்று திமுக திட்டமிட்டு இருந்தது. பார்த்தா லொடுக்குன்னு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ 2021 இருந்த கூட்டணி இன்னைக்கு சேர்ந்துச்சுன்னா நமக்கு தோல்வி உறுதி என்பதை திமுக உணர்ந்தது. வாராது வந்த மாமணியாக வந்தவர் தான் அருமை தம்பி விஜய். அப்போ அவருடைய கரங்களை வலுப்படுத்துவது தான் நமது வெற்றியை உறுதி செய்யும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ தம்பி விஜயும் அழைக்கிறார்,
கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்போ தம்பி விஜயோட கருத்தை நம்ம வலுப்படுத்துவோம் என்று அண்ணாமலை அவர்களிடம் சொன்னதும் அவர் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். 2-3 இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட கருத்துக்கள் பளீர் என்று தெரித்து கொண்டே இருக்கின்றன. தெரிகிறதா? அண்ணாமலையினோட நண்பர் பேசுவார், அதுக்காக அண்ணாமலை சொல்லியெல்லாம் நான் இதை செய்யவில்லைன்னு 2-3 வாட்டி சொல்லிட்டார். இவ்வளோ நாள் ஏன் அமைதியாக இருந்தார் டிடிவி? இப்போ ஏன் பேசுகிறாரு? முந்தா நாள் ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. கரெக்டா? முந்தா நாள் இல்லைங்க வெற்றி பெறும் கூட்டணியில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னார். அடுத்தது இல்லைங்க நாங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தோம், துரோகத்தை எங்களால் ஏற்றுக்க முடியல, அதனால நாங்கள் வெளில வரோம் அப்படின்னாரு. 3வது நாள் எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க நாங்கள் முதல்வராக்குறது? தற்கொலைக்கு சமங்க அது, தற்கொலை, நாங்கள் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம் என்று சொல்லிவிட்டார். தெரிகிறது அந்த சீக்வன்ஸு. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். ஞாபகம் இருக்கா? ப்ரெஸ் மீட்டு ஒழுங்கா அவ்வளோக்கா இல்லை, பாயை கட்டிட்டாங்க, மந்திரம் போட்டு பேச முடியல. இப்போ இவர் பேச வைக்கிறார். என்னையா அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல வச்சா இரு, நான் பேச நினைப்பதெல்லாம் டிடிவி பேச வேண்டும், டிடிவி பேச வேண்டும் என்று பேச வைத்து கொண்டிருக்கிறார். இவ்வளோதான் அரசியல் சார். இதுக்கு நடுவுலங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை நினச்சாருன்னா என்டிஏ கூட்டணியை உடைச்சிடுறாரு, பிஜேபியும் பாமகவும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் அமித்ஷான்ற தலைமையே சொல்லிடுச்சு என்டிஏ கூட்டணி ஒன்றா இருக்கணும், 2026 தேர்தலை ஒன்றா சந்திக்கணும் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்டை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் திரு நயினாரால் செய்ய முடியலையா? அதில் அவர் தோற்று போயிட்டாரா? இன்னும் அவரோட டிரான்சிஷன் பீரியட் கூட முடியல, 5 மாதம் தான் ஆயிருக்கு. அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அண்ணாமலை வார் ரூமை வச்சுக்கிட்டு நயினாருக்கு கொடுக்கக்கூடிய தொல்லை கொஞ்சம் நஞ்ச தொல்லை இல்லை. அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்கணும், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்னா சொல்கிறத அண்ணாமலையால் தாங்கிக்கவே முடியல. ஸோ நயினார் நாகேந்திரன் செட்டில் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறாரு. பிஜேபி அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கு இந்த கூட்டணி ஜெயிக்கணும், ஜெல்லாகணும். தொடர்ந்து சொன்னேன், டெல்லியிலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் அதிமுக காரங்கக்கிட்ட போய் பழகுங்க, மீட்டிங்ஸ் நடத்துங்க, சேர்ந்து வேலை செய்யுங்க என்று சொல்லி அந்த வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது நடக்கவே கூடாது என்பது தானே அண்ணாமலையோட நோக்கம். திருப்பி 24 அமைச்சது போல் ஒரு கூட்டணி அமைக்கணுன்றது தான் அண்ணாமலையோட நோக்கம். ஸோ நயினார் நாகேந்திரன் செட்டில் டவுன் பண்ண விடாமல் அவர் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, திராவிட கட்சியில் அரசியல் பயின்று இன்றைக்கி காவி கட்சிக்கு தலைமையேற்றுக்கிறார் திரு நயினார். அதனால் அவருக்கு அரசியல் என்பது நன்றாகவே தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவது போன்ற தோற்றம் இருக்கிறது, அது உண்மை. ஸ்ட்ரகிளும் பண்ணுறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு அவர்களது முழு கவனமும் இங்கே வரும். அப்போது அண்ணாமலையையோ தினகரனையோ இப்படி பேச வைத்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். 26 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் பிஜேபியின் முடிவு, தீர்மானம், நோக்கம், லட்சியம், இலக்கு எல்லாம். அதில் எந்த சமரசமும் இல்லை. அதை நோக்கி அவர்கள் பயணிப்பார். ஓகேவா? அப்போது என்னென்னலாம் சரி பண்ணணுமோ அப்போ பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இப்போ ஏன் சேர்த்து வைக்கல அப்படின்ட்டு நீங்கள் கேட்டதுக்கு, இப்போ சேர்த்து வச்சா டெய்லியும் அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்தாக இருந்துகிட்டு இருக்கும், ஒரே தான் நவம்பர் டிசம்பரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்போ தெரிஞ்சிருச்சா? ஒரு நாள்லேயே சேஞ்ச் எப்படி தெரியுதா? இப்போ இல்லைங்க 2 பேரும் கை கொடுங்க, சமாதானமாக போங்க அப்படின்னு சொன்னான்னு கேட்பாங்களா? தேர்தல் நெருக்கத்தில் சொல்லிட்டு போகிறது. சார், டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுஷனாக கூட மதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவரை முதல்வராக வேண்டி பேசிக்கிறேன்னு அவரை முதல்வராக்கிறதுக்கு நான் எதுக்கு? அப்போ என்னையும் கூட வச்சுக்கிட்டு நீ அவரை முதல்வராக்குவியா? ஸோ நீங்கள் அவருக்கான ஆதரவை குறைங்க. டெல்லி தலைமைகிட்ட போய் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட்டணி வேலை செய்யாதுன்னு போய் சொல்லுங்கள். அண்ணாமலை சொல்கிறாருல்ல, உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ சொல்லலைன்னா உன்னை அடிக்கிறேன் பாரு. நயினார் நாகேந்திரனுக்கு தலைமை பண்பு இல்லை, அவர் கூட்டணி வழிநடத்த தெரில, அவர் சரியான லீடரே இல்லை. ஒருவேளை நடக்க வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை சரி பழையபடி அண்ணாமலையே இருக்கட்டும் என்று முடிவெடுத்து விட்டால் டிடிவி தினகரன் எவ்வளோ வசதி, அதுதானே அண்ணாமலையோட விருப்பமோ. ஆனால் பிஜேபி போன்ற தேசிய கட்சி இப்படி இயங்காது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் நீக்க கூட வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் வரைக்கும் பண்ண மாட்டாங்க, நீக்கினாலும் பொசுக்குன்னு தூக்கி போடுறாங்க, எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்சி இது மாதிரி நீ ஆள் செட்டப் பண்ணி இப்படி பேச வைக்கிறேன்றது பிஜேபி தலைமைக்கு தெரியாது. அந்த கூட்டணி அறிவித்த அந்த மேடையில், லீலா பேலஸ்ன்னு நினைக்கிறேன், கூட்டணி அறிவித்த மேடையில் அண்ணாமலை ஆளை செட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வைக்கிறார். ஞாபகம் இருக்கா சார்? அண்ணாமலை பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருக்கார், இவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுப்பீங்களா என்று சொன்னதும் இது மாதிரி எத்தனை பேர் அமித்ஷா பார்த்துருப்பார். அவங்க பார்ட்டி சலானே தோ, எங்களை கட்சி நடத்த விடுங்கன்னாரு.
இது மாதிரி நீ செட்டிங் பண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டு செட்டிங் பண்ணி இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்கின்றது ஒரு தெரியாது. இந்தியா பூரா எத்தனை கட்சியை மச்சு பாயில் போட்டுக்கிட்டு ஒரு தெரியாமல் அழிச்சிருக்காங்க கட்சியை. அரவிந்த் கெஜ்ரிவால் மோடிக்கு எதிராக போட்டியிட்டவர், மிக தீவிரமாக பிஜேபியை எதிர்த்து கொண்டிருந்தவர். ரைட்டா? இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்தவர். காங்கிரஸ் கட்சி வாக்குகள் திருடப்படுகின்றன, பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் வாக்கு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் நடந்த ஊழலில் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் ஏன் கைது செய்யவில்லைன்னு பேட்டி கொடுத்தாரு கடந்த வாரம். தெரியுமா? என் மேலே கூட தான் கேஸ் போட்டாங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், அவங்க ஜெயிலுக்கே போகல. தெரியுதா? இப்படி கட்சிகளை கபலீகரம் செய்த கட்சி பிஜேபி. பல கட்சிகளை அக்காலிதல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. 100 வருஷ கட்சி அக்காலிதல் காலி. இங்கே ஜனதாதள் யுனைடெட் கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க, சிவசேனா முடிச்சிட்டாங்க, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை முடிச்சிட்டாங்க, நார்த் ஈஸ்டில் பல கட்சியை முடிச்சிட்டாங்க. அண்ணாமலையும் சரி, டிடிவி தினகரனும் சரி. நான் அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க. பீகார் தேர்தல் முடித்து விட்டு வருவார்கள், அப்போது தலைகீழாக நிலைமைகள் மாறும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இன்னும் 3 மாதத்துக்கு தினம் ப்ரெஸ் மீட் வரும். நீ சொல்ல முடியாது. அடுத்த வாரமே ஸ்மால் மம்மி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் வியப்பதற்கில்லை. அவங்க அப்பப்போ மீட் பண்ணிட்டு தானே சார் இருக்கார் பத்திரிகையாளர். அறிக்கையாக விட்டுருக்காங்கம்மா, அவங்க சந்திப்பாங்க. ஆனால் சார் இப்போ ஒருவேளை அண்ணாமலையை நீக்கிட்டாங்கன்னா அவருக்கு அது வசதியாக போயிடும் சார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒருங்கிணைக்கிறத ஒரு நான் நேற்று நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, நான் அண்ணாமலை நீக்குவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீக்கினாங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க, ஒன்றா கூடி பேசுவோன்ட்டு பேசிட்டாங்கன்னா எதுக்கு? அது அனாவசியம் இல்லையா? ஒரு பேட் மூவ் தானே. எப்படி அமித்ஷா மூவ் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். ஆமாம், நீ பேசு, உள்ளே இருந்து நீ பேசு, உன்னை எப்படி பேச வரணும் பார்ப்போம். எல்லாம் பண்ணிடுவாங்க. தே நோ வாட் டு டு. சார் இப்போ நயினார்கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்கும்போது டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரதுக்கான சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்கிறாரு சார். திரு நயினார் அவர்களின் நம்பிக்கை வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த நம்பிக்கை உண்மையாகுமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. விஜய் அவர்கள் தனது பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கிறார். முதல் கட்டமாக திரு விஜய் அவர்கள் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அது காவல்துறையில் அனுமதி கேட்டுலாம் அவங்க போயிருப்பாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களை முடித்துவிட்டு தமிழகத்தின் அனைத்து வருவாய் மாவட்டங்களுக்கும் திரு விஜய் அவர்கள் செல்ல இருக்கிறார். சரிங்களா? அண்டு கடைசி கட்டமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் முடியும். சென்னையில் கடைசி பிரச்சாரம் இருக்கும். அந்த கடைசி பிரச்சாரம் டிசம்பர் மாதத்தில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம செப்டம்பரில் இருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த 4 மாதங்கள் அடுத்தடுத்து முழு ஷெட்யூல் இன்னும் இறுதி செய்யப்படலை. ரைட்டுங்களா? 3 மாவட்டம் இன்றைக்கி டேட்டு. அடுத்து எந்த மாவட்டம் என்பது பிரேக்குக்கு பிறகு முடிவெடுப்பார்கள். பட் அனைத்து வருவாய் மாவட்டங்களையும் திரு விஜய் அவர்கள் கவர் செய்ய போகிறார். இதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ரைட்டா? ஸோ இப்போது இப்படி ஒரு சினாரியோ சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் கிளம்பிட்டார் பிரச்சாரத்துக்கு. இங்கே இந்த 3 மாவட்டங்கள் சொன்னேன். இங்கே ஓரளவுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டத்தையும் அப்படி கவர் பண்ணிக்கிட்டே போகிறார். நல்ல எழுச்சி ஏற்படுகிறது. பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன், சசிகலா, நாம் பேசாமல் இவர் தான் சேர்க்கவே மாட்டேங்கிறாரு, யாருக்கும் இடமில்லை என்று சொல்லிவிட்டார். நாம் போய் அங்கே சேருவோன்னு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பொருளாதாரம் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். யார் ஃபண்டு பண்ணுவாங்க. சரி, விஜய் உங்களை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கணுமா? நான் விஜய் இருந்தால் சேர்த்துப்பேன். நானும் சேர்த்துக்கு தான் சார். சரி, ஏன் சேர்த்துக்கணும் சார்? அவங்க வந்தால் நிறையா தொகுதியில் எனக்கு கைப்பற்ற கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது சார். கரெக்ட். அப்போ விஜய் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாரு? ரைட்டா? சேர்த்துக்குவார். இன்னொன்று சார், சசிகலா அவர்களுக்கு வந்து அரசியல் வந்து ஆளுமை திறன் இருக்கு. அவங்க அறிவுரை கொடுத்தாங்கன்னா வெற்றி முதலமைச்சர் பதவியே பிடிக்கலாம். இன்னொரு கட்சியை விட்டுட்டோம் பாஸ். அன்புமணி பாமக சேர வாய்ப்பு இருக்கா? வட தமிழகத்துக்கு உதவுமா தேமுதிக? இப்போ இவங்க எல்லாரையும் திமுக அங்கே அனுப்பிச்சு வைக்குதுன்னு வைங்களேன். அனுப்பிச்சு வைக்கிறதுக்கான வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு மாலதி. எல்லாரும் சேர்ந்து விஜய் ஜெயிச்சிடணும் சார். திமுகவுக்கு எப்படி இருக்கும்? படத்தையும் கொடுத்து எல்லா ஆளுங்களையும் அனுப்பிச்சு இவ்வளோ ஈஸியாக அவங்க நம்ம தோற்று போயிட்டோமே. அது மக்கள் தான் கடைசியாக முடிவு பண்ணுவாங்க. எது வேணாலும் நடக்கும் அரசியலில். புரிஞ்சுக்கங்க நீங்கள். ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப கரெக்டாகவே அசஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் வேணான்னு சொல்லணும் விஜய்? இன்னொன்று, முதல் மாநாட்டிலேயே அதிகாரத்திலே பங்கு தர்றேன்ட்டாரு. எந்த கட்சியும் சொல்லாத அவர் சொல்கிறாரு. டிடிவி தினகரனுக்கு துணை முதல்வராக உட்கார ஆசை இருக்காதா? குறைஞ்சது ஒரு அமைச்சராக ஆசை இருக்காதா? திரு பன்னீருக்கு மீண்டும் நிதி அமைச்சராகும் ஆசை இருக்காதா? இப்படி இது நடந்துச்சுன்னா திமுக கூட்டணி கட்சிகளில் இருப்பவர்கள் அங்கே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இங்கே மாலதி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்காக சொல்கிறேன். இப்போ இது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கப்பா. டிசம்பர் எண்டில் இது ஃபார்ம் ஆகிடுது.
திருமதி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், அவர் இந்த உரிமை மீட்பு குழு கிடச்சிட்டு வேறு ஏதாவது ஒரு கட்சி பேர் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மொத்தம் 3 பேர் கொண்ட கட்சி அது. அப்பா, பெரிய பையன், சின்ன பையன் 3 பேர் சேர்ந்து அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து போகிறாங்க. இதற்கு நடுவே திமுக அந்த காசா கேஸா விவாதிச்சால அது மாதிரி ஊறுபட்ட வேலையை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் உருவுறாங்க ஏடிஎம்கேலேருந்து. இவங்க எல்லாம் போய் இந்த சசிகலா பிளாக்கு கிட்ட சின்னம்மா அணின்னு வச்சுக்கலாமே, போய் இவங்க இந்த சின்னம்மா அணியில் சேர்றாங்க. இந்த சின்னம்மா அணியில் டிடிவியும் அடக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த சின்னம்மா அணி தேமுதிக, அன்புமணி பாமக புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அது என்ன பேருன்றது பின்னால் சொல்லுவோம். அன்புமணி பாமக இது போக இந்த சேர்ந்து ஒரு ஜனவரியில் வந்து இது ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போது திமுக வந்து அதே 6 சீட்டுப்பா அப்படின்னு சொன்னால், பாஸ் இது சரிப்படாது, நாங்கள் இளைய தளபதியின் தலைமையின் கீழ் நாங்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம் என்று போக மாட்டாங்களா? கண்டிப்பாக போவாங்க சார். அவங்களுக்கு ஃபண்டு பண்ணாதுன்னு வச்சுக்க திமுக, ரைட்டா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஜனவரியில எல்லாம் நீங்கள் ஊடகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. ஓகேவா? அன்றைக்கி அது அவங்க எந்த பக்கம் அலை அடிக்கிறதோ அந்த பக்கம் சென்று விடுவார்கள். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? மதிமுக வேற இதில் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அவங்களும் போகிறாங்க. காங்கிரஸ் டிஎம்கே விட இருப்பாங்க, போக மாட்டாங்க. அதுதான் மெர்ஜ் பண்ணிட்டாங்க கட்சி, அது தனி கட்சியெலாம் கிடையாது. வாலிபெருந்தகையின் தலைமையில் ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தும் வேலையை விட்டு அகலமாட்டார்கள். முதல்வரின் குரலாகலாம் மாறிட்டார். ஆமாம், மாறிட்டார். இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். 100% இருக்குது சார். ஆமாம், ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ்ன்ற முறையில் எல்லா பெர்முட்டேஷன் காம்பினேஷனையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குது. நான் நடக்காதுன்றதை நான் சொல்லலையே. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுனா தான் நடக்காது. அது கரெக்டா? மீதி எல்லாமே நடக்கும். கரெக்டுங்களா? காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுனா தான் நடக்காது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்க தனித்தனியாக ரகசிய கூட்டணி வச்சுருப்பாங்க. அது வேற. கட்சியாக கூட்டணி அமையாது. டிடிவி தினகரன்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் திமுகவுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம்னு ஓபிஎஸ் சொன்னார்ல, அதுதான் அப்படின்றாரு. போதுமா? அப்போ தாவிகா கூட போக மாட்டாரா என்ன? போதுமா? ஹீஸ் ரைட். சர்வைவல்மா. மூப்பனா நிகழ்ச்சியில் எங்களுக்கு மேடைக்கு கூட நீங்கள் கூப்பிட மாட்டேன். உன்னை காலி பண்ணிட்டு தான் நான் போய் திமுகவில் சேர்றேன். இன்னொன்றுங்க சார், நான் நினச்சேன் திரு விஜய் வந்து மக்களை போய் பார்க்க மாட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா அவருக்கு இருக்க சிரமம் நம்மளுக்கு தெரியும். மக்களையே போய் பார்க்காம எப்படிமா இல்ல சார், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன் சார். இந்த மாதிரி பிரச்சார பயணம் இருக்காதுன்னு நான் நினைச்சேன். அது காரணம் என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்காவது எதிரிகளால தான் பிரச்சனை, நம்மளோட விஜய்க்கு மட்டும்தான் தொண்டர்களால பிரச்சனை சார். ரசிகர்களால, தொண்டர்கள்னு கூட சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. நம்ம ஆல்ரெடி பேசும்போதே இபிஎஸ் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரோ அங்கெல்லாம் அவருக்கு வாக்கு எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு. அது மாதிரி திரு விஜய் கூட ஏற்படலாம். அதனால தான் சொல்றேன். ஸோ இப்போ 3 மாவட்டத்துக்கு போறாரு. 3/4 மாவட்டத்தை கவர் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அப்படியே மாறுவாங்களா? பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் பாசிபிலிட்டி இருக்குன்ட்டாரு, டிடிவி பாசிபிலிட்டி இருக்குன்ட்டாரு. ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடுதுன்னு தெரிஞ்சால் இவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? திரும்ப போக மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? சார் போகிறதுலாம் ரைட்டு தான் சார். ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கணும் இல்லைங்க. அனுமதியே தரலையே காவல்துறை. கொடுத்துருவாங்கப்பா அதெல்லாம். ஃபஸ்ட்டு யாரும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஆஃபீஸர்ஸுக்கு விஜய் நோண்டணும், இவங்களை அனுமதிக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. மேலேருந்து ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் தான் பண்ண முடியும். இன்னொன்று, இது வரைக்கும் அது போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு விஜயோட வண்டி போய் நிற்கிதுன்னா, திருச்சி போயிருக்கேன், நீ போயிருக்கேன் சார். அகரா மீட்டிங் மெயின் கார்டு கேட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாது உனக்கு. மெயின் கார்டு எப்படி இருக்கும்? அங்கே போய் கூட்டம் வைக்க முடியுமா? பாலக்கரை ஜங்ஷனில் போய் கூட்டம் வைக்க முடியுமா? அங்கே போய் நான் விஜய் வண்டியை நிறுத்த முடியுமா? அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நடத்தவே கூடாதுன்னு இந்த மாநாட்டுக்கு இழுத்தாங்களே 20 நாள், அது போன்ற வேலையெல்லாம் பண்ணல. இப்போ அட்மிஷன் கொடுத்துருவாங்க. கூட்டம் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டோம். விஜயோட வண்டி நிற்கிதுன்னா என்ன ஆகும்? சுத்துப்படியெல்லாம் புலி சோத்தை கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அங்கே, ரைட்டா? அதை மேனேஜ் பண்ணணும்ல அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம், அந்த டிஃபிகல்ட்டி தான். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ க்ரௌடை அநேகமாக அந்த அவுட்டரில் பைபாஸை ஒட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், டோல்கேட்டை ஒட்டி அந்த பக்கம் ஏதாவது அது மாதிரி தான் நகரத்துக்குள்ளே வேணும்னு கேட்கும்போது அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நடக்குது. தடை செய்யணுன்ற எண்ணெல்லாம் அவர்களுக்கு இல்லை. திரு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது விஜயை பற்றி 10% ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா மாற்றம் வேணுன்றவங்க எப்பவுமே ஒரு 10% மக்கள் இருக்காங்க, பட் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அண்ணாமலை பிஜேபி கட்சியில் இருக்கிறாரா அல்லது நம்மளை போல யூடியூப் நடத்திட்டு இருக்காரா? சார் அவர் உண்மையை மட்டும் தான் சார் பேசுவார், நியாயமாக நடந்துக்கிறார். இரியா, இப்போ இந்த எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ரெடியாக இதற்கென்று சில நிலைவத்துவான்கள் இருக்கிறார்கள். முன்னாடி நான் நிலைவத்துவான் வந்து நான் சேனல் ஆரம்பிச்சிட்டதுனால எங்கிட்ட வந்துட்டேன். தராசு ஷியாம், அப்புறம் வேறு யார்ப்பா, அண்ணன் மணி, இது போல் ஸ்டாண்டர்டாக
ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீ மைக்க போட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க இது ஒரு 10-12% இதுங்கன்ட்டு. அது மாதிரி கருத்து அவங்ககிட்ட கேட்டாங்க. உங்கள் வேலை விஜயை விமர்சனம் பண்ணும், அண்ணாமலைக்கு வேலை விஜயை விமர்சனம் பண்ணுறதா எத்தனை % அசஸ் பண்ணுறதா சொல்லுப்பா. சொல்லுப்பா. அவர் விஜய் வெளிப்படையா உங்க கட்சியை பாசிஸ்ட் கட்சின்றாரியா. நீங்க இருக்கிறதுனாலதான் அதிமுக கிட்டே வரமாட்டேன்றாரு சார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி இல்லை சார், அதனால உங்க அந்த பிஜேபி இருக்கிற கூட்டணியில எங்களுக்கு அதிமுக கூட சிக்கல் இல்லை, பிஜேபி இருக்கிறதுனால அந்த ஏரியா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னாங்க எங்க கட்சி தீண்டத்தகாத கட்சின்னு உனக்கு கோவம் தானே வரணும். அது ஒன்னா ஒரு 10% வாங்குவார். நான் அவர்கிட்ட கருத்து கேட்டாங்களா யூடியூபரா நீ? ஆமாம்மா, நீ யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம சொல்லாமா நமக்கு எந்த சார்பும் கிடையாதுமா. நான் இன்னைக்கு ஒரு கட்சி உறுப்பினராக இருந்துக்கிட்டு நான் இங்கே பேச முடியாதுமா இந்த மாதிரி. நான் இன்னைக்கு எல்லா கட்சியை பற்றியும் பேசுகிறேம்மா. எதை பற்றி கேட்டிங்கனாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் கருத்து. திரு தராசு சியாம் அப்படி தான் சொல்லுவார், திரு எஸ்பி லட்சுமணன் அப்படி தான் சொல்லுவார், அண்ணன் திரு மணி அவர்கள் அப்படி தான் சொல்லுவார். ஏன்பா நீ ஒரு கட்சியில் இருக்கிற முன்னாள் தலைவராக இருக்கிற அந்த கட்சியில் உன் கட்சியை டிஃபெண்ட் பண்ணணும். விஜய் எப்போ ஜெயிப்பாருன்னு, இன்னொன்று விஜய் ஜெயிக்கவே மாட்டார், 2% கூட வராதுன்னு தானேப்பா சொல்லணும். கரெக்டாப்பா? ஏங்க தேர்தலில் போட்டி போட சொல்லுங்கள், சும்மா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். நாங்கள் திருப்பி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3வது முறையாக மோடி அவர்கள் தலைமையில் எங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்தியாவில் இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், எங்கள் கட்சி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு 12% வாங்குவாருங்கண்ணா. அப்போ இவருக்கு ரோலே அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட சேர்க்கறதுன்றது இப்போ புரியுதா? நான் கூட சார் நினைச்சேன் சார், நீங்கள் சும்மா வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, அவரை பிடிக்கல அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தான் புரியுது. ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கோம்னா அந்த கட்சிக்கு சார்பாக தான் நம்ம செயல் பண்ணணும். ஆமாம் தம்பி, அதான்ப்பா உனக்கு வேலை. அந்த கட்சி தான்ப்பா உனக்கு அடையாளம் கொடுத்தது, அந்த கட்சி தான்ப்பா உனக்கு அட்ரஸ். நீ என்ன ஒரு 200 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கா, அது மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருப்ப. நீ உன்னை ரிசைன் பண்ணிட்டு வந்த உடனே உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து உன்னை ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அண்ணாமலை ஃபார் சிஎம்னு பேசுகிற லெவலுக்கு நீ உன்னை அந்த கட்சி தானே உனக்கு கொண்டு வந்துச்சு. கண்ணை மட்டும் டிஃபெண்ட் பண்ணுமா வேணாமா? உன் கட்சி விமர்சனம் பண்ணுற ஒரு தலைவரை போய் ஒரு 10-12% வாங்குவாருங்கண்ணா. இங்கே இவ்வளோ பரபரப்பாக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை மாதம் அண்ணாமலை இக்கரை பலுவாம்பட்டியில் 6 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு 2-3 கோடிக்கு. என்கிட்ட நான் ஏழை விவசாயியின் மகன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொன்னார்ல. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த இக்கரை பலுவாம்பட்டியில் லேண்டு வாங்கினது, இந்த விவரத்தெல்லாம் பிஜேபி எடுத்துட்டு தான் இவர் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பதவி கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? இப்போ நான் இவ்வளோ விவரத்தை சொல்கிறேன். அண்ணாமலை தான் டிடிவி ஏற்கிறாரு, பன்னீரை ஏற்கிறாரு, விஜய் கூட கொண்டு போய் இவங்களெல்லாம் சேர்க்கணும். ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது ஏடிஎம்கே இன்டாக்டாக இருக்குது, ஓகேவா? செங்கோட்டையன் புசுறு இல்லை, டிடிவி இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கல, இவங்க சசிகலா வந்து இறுதி நேரத்தில் இணைஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு வின்னிங் சான்ஸ் இருக்கா இல்லையா? தேமுதிக லாஸ்ட் மினிட்ல வந்துடும், பாமக ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபேக்ஷனாவது வந்துடும், ரைட்டா? அதிமுகவுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது சார். அப்போ அதை கெடுக்கிறதுக்கு இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? இதில் அண்ணாமலை கீ ரோல் ப்ளே பண்ணுறாரா? வந்து இன்னொன்று கிட்டத்தட்ட யூடியூபர் ரைட்டர்மா அவர் சொல்கிறார் பாருங்க, 3 நாளாக நடக்கிற அரசியல் எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணா சொன்னாரா? உன் விருப்பத்துக்கெல்லாம் நடக்காதியா? சொன்னதா இல்லையாப்பா? சொன்னார் சார். எல்லாம் மாறும்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே கட்சிக்கு அக்கறை இருந்துச்சுன்னா நீ நேராக டிடிவி தினகரன் வீட்டுக்கு போயிருக்கணும், ரைட்டா? நீங்கள் இங்கிட்டு ஊதுறது, அவர் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் வரலங்க, நைனார் வேஸ்ட்டுங்க அப்படின்றது என்ன பார்க்குறோம்லாம் அவ்வளோ பைத்தியக்காரனா? செங்கோட்டையன் பற்றின ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னா, ஆனால் ரியாக்ஷனே இல்லைங்கண்ணா, அதான் என் ரியாக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்படி சொல்ல அதிமுக விவகாரத்தில் நான் தலையிட விரும்பலை அப்படி சொல்லிட்டு போயிட்டார் சார். அதிமுக விவகாரத்தில் தலையிட விரும்பலைன்னா எதுக்காக சார் மீண்டும் அதிமுக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? உங்களை தான் தூக்கிட்டு தலைவர்னு ஒருத்தர், நயினா நாகேந்திரன் ஒருத்தர் தலைவராக அங்கே வச்சுருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு மைக்கை நீட்டினா ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு நாள் ஒரு சொன்னார் ஞாபகம் இருக்கா? அண்ணா நான் சாதாரண தொண்டேன், பேச விரும்பலை சொன்னார் ஞாபகம் இருக்கா? முடியல, நான் தான் சொன்னேன்ல, நியூஸ் வரலைன்னா கையெல்லாம் உதறும். இதுக்காக தான் வெட்டியாக அந்த கல்யாண மேட்டர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? புறக்கணித்தார் பார்த்தீர்களா அமித்ஷாவை? எல்லாருக்கும் மஞ்சத்தூள் கிஃப்ட் கொடுங்க. படுத்து எம்எல்எம் பிஸ்னஸ் போல இருக்குது. மஞ்சத்தூள் வியாபாரம் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினா இன்னும் 2 பேரை சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ மஞ்சள் பொடி. அப்படி இல்லை சார், மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் இல்லை ஆர்கானிக் மஞ்சள், வாட் எவர் இட் இஸ், யூ லுக் அட் இஸ் ப்ரையாரிட்டிஸ். அது அவர் படமே போட்டிருக்கல இந்த மஞ்சள் பொடியில். நான் நினைக்கிறேன் இந்த வாங்கினாருன்னு ஏதோ நிலம் வாங்கினாரு சொன்னீங்களா, அங்கே மஞ்சள் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், மஞ்சள் விவசாயம். அது அந்த இக்கரை பலுவாம்பட்டின்றது எந்த இடம் தெரியுமாம்மா? ஈஷா இருக்குல்ல, அதோட ஃபுட்டில்ஸு பயங்கரமாக விளையிற இடம். ஈஷா இருக்குல்ல, அந்த வெள்ளியங்கிரி ஹில் இருக்குல்ல, அது இக்கரை பலுவாம்பட்டி பஞ்சாயத்தில் தான் இருக்குது. எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கர் 6 சென்ட் பொண்ணு விளையிற பூமி. அது ஏழை விவசாயின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் மற்றும் மனைவி பெயரில் இதை வாங்கியிருக்கிறாரு. இந்த ரியல் எஸ்டேட் இது போல் எல்லா விஷயமும் பிஜேபிக்கு தெரிஞ்சு தான்
அவரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் பதவி கொடுக்காம வச்சுருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா கட்டிச்சோத்துல கட்டின எலி மாதிரி இருக்காரு. இன்னும் அதுக்கு ஒரு கடிவாளம் போடாம எதுக்கு சார் பிஜேபி இருக்கு? லுக் மாலதி, பிஜேபி ஹேஸ் இன்வெஸ்டட் மோர் தென் 4 years ஆன் அண்ணாமலை. ஓகே, தேவ் ஆல்ரெடி டேம்ட் ஹிம். ஏற்கனவே டேம் பண்ணி தேவலாம் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. ஹீ ஸ்ட்ரெச்சிங் தட் லிமிட். ஒரு கட்டத்தை, அதுவும் அவங்க ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்சி தேர்தலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த முடிவையும் செஞ்சிட மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி அண்ணாமலை வந்து நீக்கிட்டாங்கன்னா, அண்ணாமலை நேரடியாக போய் நீங்கள் அவங்க கூட மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருந்த அண்ணாமலை நேரடியாக வெளிப்படையாக அண்ணா வாங்கினா அப்படின்னு இந்த டிடிவி இங்கிட்டு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணார்னா, இன்றைக்கி ரகசியமாக பண்ணிகிட்ருக்காரு இல்லையா? எதுக்கே ரகசியம், வெளில போய் பேசி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஆச்சு இல்லை? எங்கேயாவது ஒரு பதவி கொடுத்து அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தானே? அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது மாலதி. சொல்கிறீங்களா? திஸ் இஸ் குட். நீங்கள் இமாச்சல பிரதேச பிஜேபிக்கு மேலிட பொறுப்பாளர்னு போட்டு மேலே போய் உட்காந்துட்டு பொறுப்பாருங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. பீகார் தேர்தல் முடிஞ்சோடனே நடக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு முன்பே நடக்கிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டாக. ஏன்னா பீகாரில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இது ப்ரையாரிட்டி இல்லை. சார், நேற்று நிகழ்ச்சியிலேயே சொன்னீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி தாக்கப்பட்டாங்க. அது சம்மந்தமாக விரிவாக பேசணும்னு சொன்னீங்க. என்ன சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருப்பவர். அந்த விமர்சனம் சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். எனக்கு அவர் வைக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்களாக எனக்கு தெரிகிறது. என்ன காரணம்னா, நாமளே விமர்சனம் பண்ணியிருக்கோம் திருமாவளவனை. தலித்துகளுக்கு வன்கொடுமை இழைக்கப்படும் போது கூட திமுகவை அப்படியே மயிலிறகலாக அப்படியே வருடி விடும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த கட்சியை கேள்வி கேட்காமல் இந்தியா முழுக்க ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும்னு மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக, திமுகவுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் அதை மடைமாற்றும் வேலைகளை செய்பவராக திருமாவளவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறான்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வாய் இருக்குது. மூர்த்தி அவர்கள் விமர்சனம் பண்ணுறாருன்னா, திருமாவளவனை போல தலித்துகளுக்காக குரல் கொடுப்பவர், உழைப்பவர் யாருமே இல்லை. தலித்துகளின் நலனுக்காகவே வாழ்பவர் தான் திருமான்னு நீங்கள் எடுத்து மக்கள் மன்றத்தில் வைங்க. நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருந்துச்சுன்னா, மூர்த்தி பொய் சொல்கிறாரு, ஏன்னா ஜனங்க அவரை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? என்ன நல்ல மனுஷனை போய் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிறேனே என்று மூர்த்தி சொல்வதை மக்கள் நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளோதானே, அதானே ஜனநாயகம். அவரை போய் நீங்கள் தாக்கிறதுக்கான காரணம் அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. டிஜிபி அலுவலகத்துக்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு கண்டக்ட் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தணும்னா அப்போ திட்டமிட்டு நீங்கள் அங்கே ஆட்களை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறீர்கள் என்பது தானே பொருள். இப்போது இதை திருமாவளவனே இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் என்று நான் குற்றச்சாட்டு கூற விரும்பவில்லை. அப்போது திருமாவளவனுக்கு தெரியாமல் இது நடந்திருந்தால் திருமாவளவன் இதை கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? குறைந்தபட்சம் திருமாவிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன். மூர்த்தி அவர்களோடு எனக்கு ஏராளமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் மூர்த்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாக்குதல் நடத்தியவர்கள் எனது கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்களா இல்லையான்றதை அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். சேர்ந்தவர்களாக இருந்தால் நான் கட்சி ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க போகிறேன்ட்டு உண்மையிலே அவர் இவங்க கட்சியை சேர்ந்தவங்களாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்கணும். ரைட்டா? இதை சொல்லியிருந்தாருன்னா திருமாவளவன் உயர்ந்து நிற்பார். ஊரே பார்க்க இந்த வீடியோ வந்துருச்சு, 2 நாட்களாக விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு பிறகும் திருமாவளவன் அமைதி காக்கிறார் என்றால் இந்த ரவுடித்தனத்தை அவர் ஊக்குவிக்கிறார் என்று தானே நாம் புரிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் அந்த வாலி பெருந்தகை அது தப்புங்க. ஆனால் சங்கர் அவங்கள அவமானகரமாக பேசிட்டாரு. குறைந்தபட்சம் அந்த வேலையை பண்ணார். இவரே ஆள் அனுப்பிச்சிட்டு குறைந்தபட்சம் நடிக்கிறதுக்காவது அந்த வேலையை பண்ணார். திருமாவளவன் இப்படி அமைதியாக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சார், அன்னைக்கு போலீஸ் நிற்கிறாங்க சார், அவங்க ஏன் சார் தடுக்கவே இல்லாத? இந்த லட்சணத்தில் தான் பொறுப்பு டிஜிபியோட போலீஸ் இப்படி தான் இருக்குது. ஒரு ஆஃபீஸ்லேருந்தே 200 மீட்டர் பக்கத்தில் இது நடக்குது. பின் சைடு இந்த ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் அங்கேயே நடக்குது. அவருக்கும் இவ்வளோ தான் மரியாதை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் மரியாதை. ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது, பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் நிற்கிறார், குறைஞ்சபட்சம் அவனை தடுக்கலாம். நின்று வேடிக்கை மட்டும் தான் சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற விஷயங்கள். இதனால் தான் திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் என்று நினைத்தாலும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கூட்டணியை விட்டு போகக்கூடாது. இதுக்கு தான் திருமாவே பயப்படுறாரு. கூட்டணி வேணான்னு சொன்னோன்னா நம்ம மட்டும் தனியாக நிற்போம், கட்சி அங்கிட்டு நிற்கணும். கட்சி ஏன் அங்கிட்டு நிற்கணும்னு நினைக்குதுன்னா, ஆளுங்கட்சியில் இருந்தாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எதிர்கட்சியில் இருந்துட்டு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போனால் மதிப்பான அவனை இன்ஸ்பெக்டர், அப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் ஒடுக்கப்பட்டவன், எனக்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு உரிமை இல்லையா? இதையெல்லாம் கேட்குறாரு மூர்த்தி. அதனால தான் அவரை நீ அடிச்சுட்டு நிறுத்திட்டு வரா. என்ன ஒரு அருவருப்பான விஷயம் இப்படி பண்ணுறீங்களே.
மற்ற சமூகத்தினர் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? யோசிக்க வேணாம், விமர்சனம் பண்ணுங்கப்பா. மூர்த்தி மோசமான நபர், அவருக்கு அரசியல் தெரியாது, காழ்ப்புணர்ச்சியோடு திருமாவளவனை விமர்சிக்கிறார், சொல்லுங்கள். எங்கள் தலைவர் உத்தமர், உன்னதமானவர்னு சொல்லுங்கள். நாங்கள் தலித்துக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம், நீ என்னையா செஞ்சுருக்கேன்னு கேளுங்க மூர்த்தியை பார்த்து. இது என்னையா வேலை? இது ஆளுங்கட்சி கூட இருக்கிறீங்க, அந்த நீங்கள் ஆளுங்கட்சி கூட இருக்கிறதுனால தானே போய் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு தாக்குதல் நடத்தலான்ற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வருதுன்னா ஆளுங்கட்சியில் இருக்க நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்றது தானே. இதுக்கு தான் கூட்டணி விட்டு வெளில போகிறதில்ல. புரியுதா? அவர் சொல்றாரு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ கொலை முயற்சி ஏதோ நடந்திருக்கும் போல சார். அது சம்மந்தமாக போயிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டதுக்கு இன்ன வரைக்கும் நான் பதில் அளிக்கலையா சார். இப்போ நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, ரவுடிகளின் ஆட்சி நடக்குதான்றது தெரியுதா? இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.